வணக்கங்க. இந்த மாதம் கிறிஸ்மஸ் வரப்போகுதுல, நாம் இப்போ ஏசப்பாவோட கதையை பார்க்க போகிறோம். அதுலேருந்து ஒரு திருக்குறளையும் பார்க்க போகிறோம். ஏசு பெருமான் சிஷ்யர்கள் கூட போயிட்டு இருந்தாரு. அப்போது ரொம்ப நாற்றம் அடிச்சிச்சு. என்னன்னு போய் பார்த்தா அங்கே ஒரு நாய் செத்து கிடந்துச்சு. நிறைய ஈயெல்லாம் அந்த நாய் மேலே இருந்துச்சு. நாட்டம் சிஷ்யர்கள் எல்லாம் மூக்க பொத்திக்கிட்டாங்க. அதில் ஒரு சிஷ்யர் சொன்னார், இந்த வழியில் நம்ம வந்திருக்கவே கூடாது. இந்த வழியில் இந்த நாய் செத்து கிடக்கிறதால நம்மளோட உயிரை போகிற மாதிரி நாத்தம் அடிக்குது அப்படின்னு ஒரு சிஷ்யர் சொன்னார். இன்னொரு சிஷ்யர் சொன்னார், இந்த நாய் ரொம்ப நாத்தமாக இருக்குது, இதோட உடம்பு ரொம்ப அழுகி கிடக்குது, இதை பார்க்கவே அருவருப்பாக இருக்குது அப்படின்னு இன்னொரு சிஷ்யர் சொன்னார். இன்னொரு சிஷ்யர் இந்த வழியில் போகவே முடியல, அவ்வளோ நாத்தம் அடிக்குது, இந்த வழியில் எதுக்கு ஜீசஸ் போகிறீங்க அப்படின்னு இன்னொரு சிஷ்யர் கேட்டார். இன்னொரு சிஷ்யர் இந்த வழியில் நடந்தே போக முடியல, நீங்கள் எப்படி நடந்து போகிறீங்க அப்படின்னு கேட்டார். சிஷ்யர் பேசின வார்த்தைகளை கேட்டு ஜீசஸ் நாயோட பல் எவ்வளோ முத்து மாதிரி அழகா இருக்கு அப்படின்னு ஜீசஸ் சொன்னார். அதை பார்த்தாலே அருவருப்பாக இருக்கு, நீங்கள் என்ன அந்த நாயை போய் புகழ்ந்து பேசுறீங்க அப்படின்னு இன்னொரு சிஷ்யர் கேட்டார். ஜீசஸ் சொன்னார், எல்லா விஷயத்துலேயும் கெட்டதும் இருக்கு நல்லதும் இருக்கு, அதனால நம்ம கண்ணுக்கு கெட்டது படக்கூடாது, நல்லது மட்டும்தான் படணும் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் சொன்னார். நல்லது நாம பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில நல்லது சேரும். இனி நம்ம எல்லாருமே நல்லதே பார்க்க பழகுவோம். இதை பற்றி திருவள்ளுவர் ஒரு திருக்குறளை சொல்லியிருக்காரு. நாம இப்போ அதை என்னன்னு பார்க்கலாம். கொல்லா நடத்தது நோன்மை, பிறர் தீமை சொல்லா நடத்தது சால்பு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம மித்த உயிர்களை கொல்லாம இருந்தா அதுவே நம்மளுக்கு நோன்பு. அதே மாதிரி மற்றவங்க கெட்ட விஷயத்த சொல்லாம இருக்கிறதும் பெரிய பண்பாகும். பகவத்கீதை, பைபிள், குரான் மூணுமே எல்லாத்துக்கிட்டையுமே அன்பா இருக்கணும்னு தான் சொல்லுது. அன்பே சிவம்னு சொல்லுது சைவ மதம். கடவுள் அன்பாக இருக்கிறான்னு சொல்லுது கிறிஸ்துவ மதம். அன்பால் எல்லாரும் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுது இஸ்லாம் மதம். அதனால நாம எல்லாருமே அன்பாக இருப்போம். கிறிஸ்மஸை இந்த மாதம் எல்லாருமே சேர்ந்து நல்லா கொண்டாடலாம். தேங்க்யூ.